வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் பாஜக சார்பில் நடைபெற்ற போதையில்லா இந்தியா என்ற தலைப்பில் நடைபெற்ற மாரத்தானில் சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவை புதுச்சேரியில் பாஜகவினர் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று போதையில்லா இந்தியா என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை எதிரே தொடங்கிய மாரத்தான் போட்டியை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஆடவர் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். இரு பிரிவுகளிலும் முதல் 10 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசும், கோப்பை மற்றும் மெடல்கள் வழங்கப்பட்டன. மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள 4 ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டதில் குற்ற பின்னணி உள்ள 80 பேரை கைது செய்தனர். புதுவை காவல்துறையில் ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் மாநிலம் முழுவதும் குற்ற சம்பவங்களை குறைக்கவும், ரவுடிகளை கட்டுப்படுத்தவும் தொடங்கப்பட்டது. அவ்வப்போது ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும், அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆராய்வதற்கும் சோதனை நடத்தப்படும். அந்த வகையில் சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின்படி புதுவை முழுவதும் அந்தந்த காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட போலீசார் அதிரடியாக ரவுடிகள் வீடுகளில் சோதனை செய்தனர். அதிகாலையில் சுமார் 400க்கும் மேற்பட்ட ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் திடீரென சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வீடுகளில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா, தலைமறைவாக உள்ளார்களா, வழக்கு நிலுவை விவரம் குறித்து போலீசார் விசாரித்தனர். மேலும் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவீர்கள் என எச்சரிக்கை விடுத்தார்கள். மகாலய அமாவாசை தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருப்பது வழக்கம். அதில் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவற்றில் மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை முக்கிய இடம் வகிக்கிறது. அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் மற்றும் மொதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் ஆகிய பகுதிகளில் ஏராளமானோர் அதிகாலை முதல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். சங்கரபரணி ஆற்றில் நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பொதுமக்களின் 63 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காவல் நிலையங்களில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் நடைபெறுகிறது. அந்த வகையில் சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் பெரிய கடை காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை, காலாப்பட்டு, உருளையன்பேட்டை, ஒதியஞ்சாலை ஆகிய பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் புகார்களை எழுத்துப்பூர்வமாக அளித்தனர். இதேபோல் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் எஸ்பி ரகுநாயகம் தலைமையிலும், திருபுவனை காவல் நிலையத்தில் எஸ்பி சுப்பிரமணியன் தலைமையிலும் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதேபோல் புதுச்சேரி, காரைக்கால் உட்பட 4 பிராந்தியங்களிலும் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 63 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காண சம்பந்தப்பட்ட காவல் நிலைய போலீசாருக்கு உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். பாகூர் அருகே அரங்கனூரில் அனைவருக்கும் இலவச மனை பட்டா வழங்க கோரி பொதுமக்கள் நில அளவீடு பணியை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாகூர் அடுத்த அரங்கனூர் கிராமத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் அப்பகுதி மக்களுக்கு இலவச மனை பட்டா வழங்கிட இடம் தேர்வு செய்யப்பட்டது. அந்த இடத்தில் அப்பகுதியை சேர்ந்த வீடற்ற ஏழை மக்களுக்கு பட்டா பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீதமுள்ள இடத்தை அளவீடு செய்து வீடற்ற மக்களுக்கு வழங்கிட ஏற்பாடு நடந்து வந்தது. அதன்படி நேற்று அந்த மனைப்பிரிவை நில அளவையாளர்கள் அளவீடு செய்ய சென்றனர். அப்பொழுது அரங்கனூர் பேட் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், எங்கள் கிராமத்தில் நிறைய பேர் திருமணமாகி வீடுகள் இல்லாமல் வசிக்கின்றனர், அவர்களுக்கும் பட்டா வழங்க கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த பாகூர் போலீசார் அங்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து நில அளவையாளர்கள் திங்கட்கிழமை நாளை வந்து அளவீடு செய்வதாக கூறி சென்றனர். இச்சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உரிமம் பெறாமல் வீடுகளில் நாய் வளர்த்தால் அபராதம் விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
புழற்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த இந்நகராட்சி தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இப்பணிக்காக ஒப்பந்த புள்ளி மூலம் தனியார் நிறுவனத்துக்கு 2023ஆம் ஆண்டு பணியாணை வழங்கப்பட்டு நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்த 1111 தெருநாய்கள் பிடிக்கப்பட்டு விலங்குகள் கருத்தடை விதிகள் 2001 படி நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த கருத்தடை மற்றும் வெறி பிடிக்காமல் இருக்க வெறி நாய்க்கடி எதிர்ப்பு மருந்துகள் செலுத்தப்பட்டு கண்காணிப்பில் வைத்து அவற்றை பிடிக்கப்பட்ட பகுதிகளிலே விடுவிக்கப்பட்டது. வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு நகராட்சியிடம் உரிமம் பெறுவது கட்டாயமாகும். உரிமம் பெறாமல் வீடுகளில் நாய்களை வளர்ப்பது ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டால் அபராதம் விதிக்கப்படும். அவ்வாறு வளர்க்கப்படும் நாய்கள் நோய்வாய்ப்பட்டு மற்றும் வயது முதிர்ந்த பின்பு சரியான முறையில் பராமரிக்காமல் பொது இடங்களில் கைவிடப்படுவது விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின்படி குற்றமாகும். எனவே நாய்கள் வளர்ப்போர் அவற்றை கைவிடாமல் உடனடியாக கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனையுடன் சிகிச்சை அளித்து முறையாக பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பாகூர் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர கிராமங்களுக்கு வருவாய்த்துறை ஊழியர்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் வருவாய்த்துறையினர் சோரியாங்குப்பம், ஆராய்ச்சிக்குப்பம், கொம்மந்தான்மேடு, மணமேடு உள்ளிட்ட தென்பெண்ணை ஆற்றின் கரையோர கிராமங்களுக்கு சென்று ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர். அதில் சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கடக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியின் அடையாளங்களில் ஒன்றான சுண்ணாம்பாறு படகு குழாம் அதிகாரிகளின் அலட்சியத்தால் இழுத்து மூடும் நிலைக்கு தள்ளாடி கொண்டுள்ளது. கடலூர் சாலையில் உள்ள சுண்ணாம்பாற்றில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் படகு குழாம் அமைத்து அங்கிருந்து பாரடைஸ் கடற்கரைக்கு படகுகள் இயக்கி வருகிறது. இதனால் படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் இந்த படகு குழாம் புதுச்சேரியின் அடையாளங்களில் ஒன்றாகவே மாறியது. அவ்வளவு சிறப்புமிக்க இந்த படகு குழாம் அதிகாரிகளின் அலட்சிய போக்கினால் தள்ளாடி கொண்டுள்ளது. மொத்தமுள்ள 12 படகுகளில் 7 படகுகள் பழுதாகி ஓரம் கட்டப்பட்டுள்ளது. இயங்கி வரும் 5 படகுகளில் உள்ள இன்ஜின்களும் அவ்வப்போது பழுதாகி விடுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய வெகு நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. மேலும் பாரடைஸ் பீச்சில் எந்த பொழுதுபோக்கு அம்சங்களும் இல்லை. பழுதடைந்த படகுகளை சீரமைக்கவோ நவீன மோட்டார் பொருத்தவோ பீச்சில் பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏற்படுத்தாமல் அலட்சியமாக உள்ளது. அதே நேரத்தில் தனியார் பீச்களில் குதிரை சவாரி, ஒட்டக சவாரி, ராட்டினம், பாரா கிளைடர், நீர் விளையாட்டு சாதனங்கள் உள்ளிட்ட ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்களை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள் சுண்ணாம்பாறு படகு குழாமிற்கு வருவதை தவிர்த்து தனியார் படகு குழாமிற்கு படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக சுண்ணாம்பாறு படகு குழாமிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை 1/3 பகுதியாக குறைந்துவிட்டது. தனியார் நிறுவனங்கள் நடத்தும் படகு குழாம்கள் மற்றும் பீச்களுக்காக அதிகாரிகள் திட்டமிட்டே சுண்ணாம்பாறு படகு குழாமை செயலிழக்க செய்கின்றனரோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதே நிலை நீடித்தால் படகு குழாமை இழுத்து மூடினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. போலி கால் சென்டர் மூலம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ரூபாய் 2.50 கோடி மோசடியில் ஈடுபட்ட 2 பெண்களை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருக்கனூரை சேர்ந்தவர் சங்கர். இவரை 2 மாதத்திற்கு முன் செல்போனில் தொடர்பு கொண்ட பெண் பிரபல வங்கியிலிருந்து பேசுவதாகவும் குறைந்த வட்டியில் 50,000 முதல் 14 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்று தருவதாக கூறினார். இதனை நம்பி சங்கர் ரூபாய் 10 லட்சம் கடன் பெற பல்வேறு தவணைகளில் ரூபாய் 71,000 செலுத்தினார். அதன் பிறகு அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதையடுத்து சங்கர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணையில் சென்னை ரெட் ஹில்ஸ் புழல் பகுதியில் நியூ கோல்டன் என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் கால் சென்டர் நடத்தி குறைந்த வட்டிக்கு கடன் பெற்று தருவதாக கூறி மோசடி செய்து வருவது தெரிய வந்தது. பின்னர் தனிப்படை போலீசார் சென்னை சென்று போலி கால் சென்டர் நடத்தி பலரிடம் மோசடி செய்த சென்னை வடகரை SS பாபா நகர் சசிகலா பொன்செல்வி, சென்னை புழல் சக்திவேல் நகர் முனிராதா ஆகிய 2 பெண்களை ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் 42 சிம் கார்டுகள், 17 மொபைல் போன்கள், 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்கள் ஓராண்டாக போலி கால் சென்டர் மூலம் ஆன்லைன், குறுஞ்செய்தி மற்றும் தொலைபேசி அழைப்பு வழியாக குறைந்த வட்டிக்கு கடன் தருவதாக கூறி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில்
பலரிடம் 2.30 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்தது. மழைக்காலத்தில் பரவும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து மருந்துகளுடன் மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பரவக்கூடிய நோய்களை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை புதுவை மக்களுக்கு பரிந்துரை செய்கிறது. அதன்படி டெங்கு மற்றும் கொசு மூலம் பரவக்கூடிய நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகளாக டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாகும் இடங்களை கண்டறிந்து அப்புறப்படுத்துதல், கூட்டு நடவடிக்கையாக வாரந்தோறும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், NSS மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்களை கொண்டு அனைத்து அரசு மருத்துவமனைகளின் சார்பாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அனைவரும் சாலையோரம் விற்கப்படும் அசுத்தமான முறையில் தயாரித்த உணவுகளை தவிர்த்து சுகாதாரமாக சமைக்கப்பட்ட உணவுகளை உட்கொள்ள வேண்டும். சுகாதாரமான குடிநீரை மட்டுமே பருக வேண்டும். மழைக்காலங்களில் குடிநீரை காய்ச்சி பின் அருந்த வேண்டும். டெங்கு காய்ச்சல் உருவாக்கும் ஏடிஎஸ் வகையான கொசுக்கள் பகல் நேரத்தில் கடிப்பதால் அலுவலகம் மற்றும் பள்ளிகளுக்கு செல்பவர்கள் கொசு கடிக்காத வண்ணம் பாதுகாப்பாக இருப்பது அவசியம். மேலும் ஜன்னல்களில் வலைகள், கொசு விரட்டி, மூலிகை கொசு விரட்டிகள் முதலானவைகளை பயன்படுத்துவதன் மூலம் உள்ளே கொசு வராமல் தடுக்கலாம். டெங்கு நோய் உருவாக்கும் கொசுக்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தண்ணீர் தேங்கும் பொருட்களை அப்புறப்படுத்தும் நிகழ்வு மூலமாகவே வாரம் ஒருமுறை வீடுகளை சுத்தப்படுத்தி உலர் தினம் கடைபிடிப்பதன் மூலம் கொசு புழுவின் வளர்ச்சியை தடைப்படுத்தி இதன் மூலமாக டெங்கு பரவுவதை தடுக்க இயலும். எனவே சுத்தமான கைகள், சுத்தமான குடிநீர், சுத்தமான உணவு, சுத்தமான சுற்றுப்புறம் என்பதில் கவனம் செலுத்தி மக்கள் விழிப்புணர்வுடன் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை காரணமாக பரவக்கூடிய நோய்களை பரவாமல் அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் வரும் 23ஆம் தேதி குடிநீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அங்காளம்மன் கோயில் அருகில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கழுவி சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வரும் 23ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையில் முருங்கப்பாக்கம் நடுத்தெரு, பள்ளத்தெரு, நாட்டார் தெரு, அன்னை தெரேசா நகர், அங்காளம்மன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும். இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. வில்லியனூர் SMB புரம் மேற்கு பகுதியில் ரூபாய் 30 லட்சம் செலவில் சாலை மேம்படுத்தும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு பகுதியில் பக்க வாய்க்காலுடன் சிமெண்ட் சாலை மேம்படுத்தும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 29,37,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை முருகர் கோவில் அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை மேம்படுத்தும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.